நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காரோட நம்பர் பிளேட்டை காணோம். எப்படி? தானா இறங்கி போயிடாதுல்ல, யாரோ என் காரை எடுத்திருக்காங்க. சம்ஷேர் எங்க? அவன் உங்க யாரையாவது எங்கேயாவது கூட்டிட்டு போனானா? இல்லையே. அப்பா அவன் 2 நாளா ஜோரான்னு வரவே இல்லையே. பின்ன இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? வேண்டாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இத கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் தெரிஞ்சவனா இல்லாம இருந்தா என்ன திருடன் நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருப்பான். போலீஸ்கார முன்னாடி இன்னைக்கு தலை குனிய வேண்டியதாயிடுச்சு. ஐயா கூப்பிட்டீங்களா? பிரபு, வண்டியோட நம்பர் பிளேட் எப்படி காணாம போச்சு? எனக்கு தெரியாதுங்க ஐயா. நான் தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டி மேல என் கை கூட படாதுங்கய்யா. பெரியய்யா, கடைசியா நான் தான் படுத்தேன். கேட்டை போட்டு அப்புறம் தான் படுத்தேன். வெளியாளுங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நம்பர் பிளேட் எங்க போச்சு? கார்த்திக். பெரியப்பா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். யார் என்னன்னு மெதுவா கண்டுபிடிக்கலாம். நான் புது நம்பர் பிளேட் போட்டுறேனே. அது என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணு. முதல் தடவையா என்ன திருடன் நினைச்சு என் வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க. நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஆனா கெட்ட பேர் ஒரு நிமிஷத்துல வந்து சேர்ந்துரும். நீங்களும் போங்கக்கா. நான் டீ போட்டு ரூமுக்கே அனுப்பி வைக்கிறேன். வாமா. படிச்சது போதும் வந்தனா, படுத்து தூங்க. இன்ட்ரெஸ்டிங் ஆத்தர்ல. ஆமா, ஆனா எத்தனை தடவை அதை படிச்சுட்டேன். நான் லைட் ஆஃப் பண்றேன், தூங்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எவ்வளவு நாள் கழிச்சு காலேஜ் போற, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இதுல என்ன இருக்கு? இல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் காலேஜ்ல எல்லாருக்கும் ஆன்ட்டி மாதிரி தெரிவேன். ஐயோ வந்தனா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. எவ்வளவு வயசானவங்க எல்லாம் படிக்க வராங்கன்னு தெரியும்ல. உன்னை பார்த்து அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வரும். இப்படி யோசிச்சு பாரு. இல்ல சூர்யா, எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்கன்னா அதெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. உன்னோட மார்க்ஸ பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல வந்தனா, நீ டாப்பர்னு தெரிஞ்சா எல்லாரும் வாயடிச்சு போயிடுவாங்க. அதனால தேவையில்லாம யோசிக்காம இப்ப நீ நிம்மதியா படுத்து தூங்கு. சூர்யா, எதுவும் பேசாத, தூங்கு. எல்லா விஷயத்தையும் நம்ம காலையில பாத்துக்கலாம். ஓகே? இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் தூங்குறது மட்டும் தான். நிம்மதியா தூங்க. வந்தனா, இப்ப என்ன ஆச்சு? சூர்யா, இந்த நிலைமையில நான் எப்படி காலேஜ்க்கு போவேன்? இப்போ வயிறு வேற தெரியுது. ஆனா இந்த நேரத்துல நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், மத்தத பத்திலாம் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? நீ மறுபடியும் காலேஜுக்கு போக போறல, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேட்டா? ஒரு காரியம் பண்ண போறோம்னா அப்பதானே அதை கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் நீயே டயர்டாயி தூங்கிடுவ. உனக்கு தூக்கம் வர வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க முடியாது. அதனால எழுந்துற. எங்க? வாங்குறல்ல. உன்னோட ஷால் எடுத்துக்கோ. சீக்கிரம் வா. ஓகே, மெதுவா. இல்ல கார்த்திக், இன்னைக்கு நம்ம மறுபடியும் வெளியே போக வேண்டாம். தினம் இப்படி போறது சரியே இல்ல. நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல.
நாம தான் வண்டி எடுத்துட்டு போயிருக்கோம்னு பெரியப்பாக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு கோவப்படுவாரு, நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவாரு. அதுவும் இல்லாம ஏதாவது நடந்துடுச்சுன்னா வண்டியை நான் எங்கேயாவது இடிச்சிட்டேனா? இல்ல அர்ச்சனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நேத்து ஏதாவது ஆச்சா? நேத்து நீ வண்டி எங்கேயாவது இடிச்சியா? என்ன கார்த்திக் இப்படி கேக்குறீங்க? நேத்துக்கு ஃபுல்லா நீங்க தானே என் கூட இருந்தீங்க. அதனாலதான் சொல்றேன், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எப்பவுமே இருப்பேன். இல்ல இல்ல, எனக்கு இந்த டிரைவிங்லாம் ஒண்ணும் வராது, ப்ளீஸ். சரி, உனக்கு டிரைவிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காவது என் கூட வரலாம்ல? இல்ல கார்த்திக், எனக்கு வேண்டாம். தினம் இப்படி போறது நல்லா இருக்காது. நேத்திக்கு தான் போனோம்ல, போதும். அர்ச்சனா ப்ளீஸ், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா வந்துடலாம் ப்ளீஸ், கொஞ்சம் வாயேன். வாங்க. போலாம். சீக்கிரமா. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக், நாம இன்னைக்கு போக வேண்டாம். இது பாருங்க, ஏற்கனவே நம்ம நேத்திக்கு போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க. கார்த்திக் வேண்டாம், திரும்பி போயிடலாம் வாங்க. இரு. என்ன மாணிக்கண்ணா இங்க தூங்குறாரு? கார்த்திக், மாணிக்கண்ணா நம்மள பார்த்துட்டு அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? திரும்பி தானே படுத்திருக்காரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அர்ச்சனா வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட போறாங்க. என் பொண்டாட்டி காலேஜுக்கு போற சந்தோஷத்துல ஒரு பேக், சாரி லட்டு. ஊட்டு ஊட்டு. I'm so sorry. முதல்ல தண்ணி குடிங்க. குடிங்க. என்ன சத்தம் அது? இது பூனையோட வேலையா தான் இருக்கும். தினம் இதே தலைவலி, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. ஏதோ வண்டி கிளம்புற சத்தம் கேக்குது. இந்த ராத்திரியில யார் வண்டி எடுக்கிறாங்க? திருட 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 வாங்க, திருட திருட வண்டியை திருடிட்டு போறான். வாங்க சீக்கிரம் வாங்க, வண்டியை திருடிட்டு போறான். பெரியய்யா, கார்த்திக் தம்பி வாங்க. பெரியய்யா, பெரியம்மா, தம்பி கார்த்திக், எல்லாரும் வாங்க. காரை யாரோ திருடிட்டு போறாங்க. மாணிக்கா, என்னாச்சு? பெரியய்யா, நம்ம கார் திருடு போயிடுச்சுங்க. இப்பதான் நான் பார்த்தேன். திருட வண்டியை தூக்கிட்டு போறான். நான் சத்தம் போட்டு கத்துனேன், அதுக்குள்ள அவன் காரை திருடிட்டு போயிட்டான். என்னது? நான் போய் டிஷ்யூ கொண்டு வரேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுங்களேன். அட, ஏன் நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு கார்த்திக். இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆமா அர்ச்சனா, ஆனா என் கை திடீர்னு ரொம்ப வலிக்குது அர்ச்சனா. அதனால என்னால டிரைவ் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப எப்படி நாம வீட்டுக்கு போறது? நீ வண்டி ஓட்டு. கார்த்திக், ஏன் இப்படி விளையாடுறீங்க? அர்ச்சனா, நான் ஒன்னும் விளையாடல, சீரியஸ்லி. கார்த்திக், என்னால வண்டி ஓட்ட முடியாது. எனக்கு வண்டி ஓட்டவும் வராது. முடிஞ்ச வரைக்கும் ஓட்டேன்.
நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, உன்னால முடியும். இல்ல கார்த்திக், என்னால டிரைவ் பண்ண முடியாது. அப்ப சரி, ஓட்டாத. என்னாலையும் ஓட்ட முடியாது. கார்த்திக், நான் சொல்றத கேளுங்க. என்ன கார்த்திக் இப்படி பண்றீங்க? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. கார்த்திக் எழுந்திருங்க. எழுந்திருங்க கார்த்திக், போதும் விளையாடுனதெல்லாம். எழுந்திருங்க. கார்த்திக், லேட் ஆகுது கார்த்திக். நம்ம வீட்டுக்குள்ள எப்படிப்பா திருட வருவான்? என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலண்ணா. முதல்ல நம்பர் பிளேட் காணாம போச்சு, இப்ப காரே திருடு போச்சு. ஏதோ சத்தம் கேட்டு நான் திடீர்னு முழிச்சேன். இல்லனா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஆமா, கார்த்திக் எங்க? அது நான் இப்பவே போய் அவனை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வா. அட கடவுளே. அர்ச்சனா, ஸ்லோவா ஓட்டணும். ஓகே? அர்ச்சனா, ஸ்லோ. ஐயோ, கியர் சேஞ்ச் பண்ண முதல்ல. அர்ச்சனா, ஸ்லோவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ண. ஓகே? மெதுவா மெதுவா மெதுவா. அப்படிதான். நல்லா ஓட்டுற. கார்த்திக், அர்ச்சனா, கொஞ்சம் எந்திரிமா. கார்த்திக், அர்ச்சனா எந்திரிமா, பெரியவர் உங்களை கூப்பிடுறாரு. கார்த்திக், கொஞ்சம் அர்ச்சனா. இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க? ஒருவேளை கார்த்திக் தான் காரை எடுத்துக்கிட்டு. என்ன பாக்குறீங்க? நான் உங்களை விட நல்லாவே வண்டி ஓட்டுறேன். நல்லா தான் ஓட்டுற, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன விட நல்லா ஓட்டுறியா? ஆனா அதுக்கு உனக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைப்படும். ஓகே பாஸ். அர்ச்சனா, நீ செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்ல வண்டியை நல்லா தான் ஓட்டுற. இப்ப நீ ஃபோர்த் கியருக்கு போ. ஃபோர்த் கியர் போடுன்றல. இப்ப போ. ஜூம். கொஞ்சம் ஸ்லோவா போ, கொஞ்சம் ஸ்பீட கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. வெரி குட். இப்போ என்ன பண்றதுனா? கடவுளே, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் ஃபோன் பண்ணு. சரிண்ணா. என்னங்க, ஒரு நிமிஷம். நீங்க போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம். ஏமா? சாந்தி, நீ எதுக்காகவும் பயப்படாத, ஒண்ணும் நடக்காது. இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி போலீஸ் அவங்கள புடிச்சிடுவாங்க. அது ஆனா கார்த்திக். அவனுக்கு என்னாச்சு? கார்த்திக் அவனோட ரூம்ல இல்ல. அம்மா, பாத்ரூம்ல இருப்பாரு. இல்ல, அர்ச்சனாவும் இல்லங்க. மாமா, கார்த்திக் அர்ச்சனா ரெண்டு பேருமே ரூம்ல இல்ல. இந்த நேரத்துல ரெண்டு பேருமே ரூம்ல இல்லையா? எங்க போயிருக்கான் கார்த்திக்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ்வளவுதான். குட். இப்போ நீ பார்க்கிங் பண்ணணும். பார்க்கிங்கா?
ஆமா பார்க்கிங். அங்க பாரு ரைட்ல வண்டி தெரியுதா? அதுக்கு பின்னாடி பார்க் பண்ணு. இல்ல கார்த்திக், எனக்கு இதெல்லாம் வராது. எனக்கு வண்டியை பார்க் எல்லாம் பண்ண தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் தான் கூட இருக்கேன்ல. ட்ரை பண்ணு. எப்படி போணுமா? ஆமா. அர்ச்சனா மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே நிறுத்து. பிரேக். அர்ச்சனா. ஓ நோ. உனக்கு ஒன்றும் ஆகலையே? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலப்பா. என் வண்டி தான் இப்ப பாழா போச்சு. 2 பேரும் சேர்ந்து என் வண்டி இப்படி இடிச்சு வச்சிருக்கீங்களே. எவ்வளவு பெரிய டென்ட் ஆயிருக்கு தெரியுமா? சாரி, அவங்க தெரியாம அடிச்சிட்டாங்க. ஐ அம் ரியலி சாரி. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு இல்ல, மேடமுக்கு. அது வந்து அவங்க இப்பதான் கத்துக்கறாங்க. அப்ப லேர்னிங் லைசென்ஸ் இருக்குமே? அது ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு தான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ அம் சாரி. சாரி சார். நீங்க சாரி சொல்றதுனால என் வண்டியோட டென்ட் ஒன்னும் சரியாயிடாது மேடம். பணம் வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். முதல்ல பணத்தை எடுங்க சார். இங்க பாருங்க, எவ்வளவு செலவாகுதோ அதை நான் பே பண்ணிடுறேன். வாங்க நான் பாக்குறேன். வாங்க. என்னங்க லைட்டா பெயிண்டிங் தானே போயிருக்கு. அப்படின்னா இதை சரி பண்றதுக்கு எனக்கு பணம் செலவாகாதா? என்னங்க என்னது இது? 1000 ரூபாயில இது ஈஸியா ரெடி பண்ணிடலாம் சார். என் வண்டி ரெடி பண்றது எல்லாம் பார்த்தாது. இன்னும் பணத்தை எடு. கொடுத்துருங்க கார்த்திக். சீக்கிரம் வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மொத்தம் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். என்ன 10,000மா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து பேசுங்க. இப்ப கொடுத்ததே அதிகம்னு எனக்கு தோணுது. மேடம் லேர்னிங் லைசென்ஸ் கூட இல்லாம வண்டி ஓட்டுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். இதை நான் போலீஸ் கிட்ட சொல்லவா? என்ன பேசுறீங்க? அதான் பணம் கொடுத்துட்டேன்ல. இந்த பணத்தை கொடுத்து என்ன தோர்த்தில நினைக்காதீங்க. நான் கேட்ட பணத்தை கொடு. என்னாச்சு? ஒண்ணுல அவசரத்துல நான் என் பர்ஸ வீட்லயே விட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல பணத்தை கொடுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தான் தெரியல. அப்புறம் எதுக்கு வண்டி எடுத்து வெளில வரீங்க? அடுத்தவங்க வண்டிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கா மேடம்? இது பாருங்க, உங்களுக்கு உங்க பணம் நாளைக்கு கிடைச்சிடும். இப்போ எங்க கிட்ட பணம் இல்லங்க. இதோ பாருங்க மேடம், நாளைக்கு வரைக்கும் என்னால பொறுத்து இருக்க முடியாது. நீங்க தனசேகர் சார் குடும்பத்தை பத்தி கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த பணமும் உங்களுக்கு வரும். டென்ட் கிளியர் பண்ணனும், அப்புறம் அதுக்கு மேல பெயிண்டிங் எல்லாம் பண்ணனும். அவ்வளவுலாம் செலவே ஆகாது. நீங்க அநியாயமா கொள்ள அடிக்கிறீங்க. உங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லனா வாங்க போலீஸ்ல போலாம். கார்த்திக், இது பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுத்துடுறோம். அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். 9324 9324. நாளைக்கு வரும், மொத்த பணத்தையும் கொடுக்கணும்.